வெல்கம் டு ரிஜில் பாரதி. டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் பிளட் ரிலேஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான் தற்பொழுது கிழக்கு புறம் பார்த்து இருக்கிறேன். 100 டிகிரி கடிகாரம் சுற்று திசைக்கு இருக்கிறேன். மீண்டும் கடிகார சுற்று திசைக்கு எதிரில் 145 டிகிரி திரும்புகிறேன். தற்போது நான் எந்த திசையை நோக்கி இருக்கிறேன்? டைரக்ஷன் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த இடத்துல நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த மாதிரி போட்டுருங்க. கிழக்கு, வடக்கு, தெற்கு, மேற்கு. ஓகேங்களா, மொத்தமா 4 திசைகள், 4 துணை திசைகள் இருக்கு. ஓகேங்களா, இது வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு. அதாவது நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட். நார்த்துக்கு ஈஸ்டுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட், சவுத்துக்கு ஈஸ்டுக்கு நடுவுலனா சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட். ஓகேங்களா, மொத்தமா 4 திசைகள், 4 துணை திசைகள், மொத்தம் 8 டைரக்ஷன் இருக்கு. நீங்க அந்த இடத்துல நடக்கிற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். இங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, நான் தற்பொழுது கிழக்கு புறம் பார்த்து நிற்கிறேன். ஓகேங்களா, கிழக்கு புறம்னா இந்த பக்கம் பார்த்து நிற்கிறாரு. இதுல கொஸ்டின் வந்து என்னன்னா 100 டிகிரி. ஓகேங்களா, 100 டிகிரி கடிகார சுற்று திசை. கடிகார சுற்று திசைனா இந்த பக்கம். அப்ப 100 டிகிரி கடிகார சுற்று திசைக்கு அவர் திரும்புறாரு அப்படின்னா இப்படி நிக்கிறவரு இப்படி நேரா வந்தாருன்னா 90 டிகிரி. இப்படி நேரா வந்து 90 டிகிரி. 10 டிகிரி தான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து. அப்ப இங்க 10 டிகிரி. திருப்பி 145 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்ங்கிறப்ப இந்த பக்கம். ஓகேங்களா, இது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ் 145 டிகிரி திரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 145 டிகிரி திரும்புகிறேன் எனில் தற்பொழுது நான் எந்த திசையை நோக்கி இருக்கிறேன். அப்ப இவர் 100 டிகிரி இப்படி திரும்பி திருப்பி 145 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ், திருப்பி ஆன்டி கிளாக் வைஸ் இப்படிங்கிறப்ப அது என்னங்க, இதுதானே 45 டிகிரி தானே. ஏன்னா 100 டிகிரிக்கு ஆன்டி கிளாக் வைஸ் 145 டிகிரி திரும்புறாருன்னா எதிர்பக்கம் 100 டிகிரி ஒரு டைரக்ஷனுக்கு, 145 டிகிரி ஆப்போசிட் டைரக்ஷனுங்கிறப்ப அப்ப 45 டிகிரி தான். அவர் நார்மலா நிக்கிற இடத்துல இருந்து 45 டிகிரி தான் திரும்புறாரு. அப்ப 45 டிகிரி இது எந்த நடுவில் வருது? இது வந்து ஈஸ்ட், இது வந்து நார்த். அப்ப நார்த் ஈஸ்ட். இது கிழக்கு, இது வடக்கு. அப்ப ரெண்டுக்கு நடுவுல வரப்ப வடகிழக்கு. பி ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின், ஒரு நாள் காலை உதயம் விஷாலும் நேருக்கு நேர் என்று பேசிக் கொள்கிறேன். ஓகேங்களா, இப்ப இந்த மாடல் கொஸ்டின் வந்துச்சுனாவே ஃபர்ஸ்ட் காலைங்கிறப்ப சூரியன் வந்து கிழக்கு பக்கம் உதிக்குங்களா, நேருக்கு நேர் நின்று பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் ஏபின்னு போட்டுங்க. ஏபின்னு போட்டுங்க. ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரைட் சைடு. ஏக்கு இது ரைட் சைடு. பிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடு. ஓகேங்களா, பி வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்து நிக்கிறாருன்னா அவருக்கு லெஃப்ட் சைடுல வந்து நிழல் விழுவும். ஓகேங்களா, ஏ வந்து பாத்தீங்கன்னா தெற்க பார்த்து நிக்கிறங்கிறப்ப அவருக்கு ரைட் சைடுல நிழல் விழுவும். ஓகேங்களா, இப்ப நமக்கு லெஃப்ட் இடதுபுறம். ஓகேங்களா, இடதுபுறம்னா லெஃப்ட், வலதுபுறம்னா ரைட் சைடு. ஓகேங்களா, இப்ப என்ன நமக்கு சொல்லியிருக்காங்க, விஷாலின் நிழல் உதயன் இடதுபுறம் விழுகிறது எனில் விஷால் எந்த திசையை நோக்கி இருக்கேன். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பியோடைய நிழல் வந்து அவருக்கு லெஃப்ட் சைட்ல விடுவோம், ஏவோடைய நிழல் அவருக்கு ரைட் சைட்ல விடுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். இதே கொஞ்சம் மாத்தி ஏவோடைய நிழல் வந்து ஏவோடைய நிழல் வந்து பாத்தீங்கன்னா பிக்கு லெஃப்ட் சைட்ல விழுவுது. ஏக்கு அவருடைய நிழல் ரைட் சைடு, அவருக்கு ரைட் சைடு தான். ஆனா ஏவுடைய நிழல் பிக்கு லெஃப்ட் சைடு விழுவுது. அதே மாதிரி பியோடைய நிழல் வந்து பாத்தீங்கன்னா ஏக்கு ரைட் சைடு. ஓகேங்களா, ஏக்கு ரைட் சைடு விழுவுதுன்னு சொல்லி நம்ம படத்தை வச்சு சொல்லலாம். இப்ப அப்படியே அந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஏ பிக்கு பதில் நேம் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா விஷாலின் நிழல் உதயின் இடதுபுறம். ஓகேங்களா, அப்ப ஏவுடைய நிழல் தானே பிக்கு லெஃப்ட் சைடு விழுவுது. அப்ப விஷால், ஏக்கு பதில் விஷாலும் பிக்கு பதில் உதயின் போட்டுக்கலாமா? விஷாலின் நிழல் உதயின் இடதுபுறம் விழுகிறது. கரெக்டுங்களா? அப்ப வந்து ஏ வந்து விஷால், பி வந்து உதய். அப்ப விஷால் வந்து எந்த டைரக்ஷன் பார்த்து நிக்கிறாருன்னா தெற்கு. டி ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின், 3வது கொஸ்டின். இந்த 62வது கொஸ்டின் எல்லாம் நான் வச்சுங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் காலைங்கிறப்ப
ஒன்னு ஏ வடக்கு இல்லைன்னா தெற்கு, இந்த 2 டைரக்ஷன்ல தான் ஒரு ஆன்சர் வரும், கிழக்கு மேற்கு வராது. அதே மாதிரி ஈவினிங் சொல்லி கொடுத்துட்டாங்கனாலும் வடக்கு தெற்கு மட்டும் தான் ஆன்சர் வரும், 2ல ஏதோ ஒண்ணுதான் வரும். நீங்க டைரக்டா ஃபர்ஸ்ட் நேம வச்சு போடாதீங்க, ஏபின்னு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஏக்கு ரைட் சைடு பிக்கு லெஃப்ட் சைடு அந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் நேம் சப்ஸ்டியூட் பண்ணீங்க. அடுத்து 3வது கொஸ்டின், எக்ஸ் என்பவர் ஒய் என்பவரின் மேற்கு புறம். எக்ஸ் என்பவர் ஒய் என்பவரின் மேற்கு புறம். ஒய் இங்க நிக்கிறார்னா எக்ஸ் இங்க நிற்பார். எக்ஸ் என்பவர் ஒய் என்பவரின் மேற்கு புறம். எக்ஸ் என்பவர் ஒய் என்பவரின் மேற்கு புறம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இசட் என்பவரின் வடக்கு புறம். அப்ப இசட் இங்க எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இசட் இங்க நிக்கிறாருன்னா எக்ஸ் இங்க இருப்பாரு, ஒய் இங்க நிக்கிறாருன்னா எக்ஸ் இங்க நிற்பாரு. அதனால நம்ம கொஸ்டின் எக்ஸ் என்பவர் ஒய் என்பவரின் மேற்கு புறம், இவரின் வடக்கு புறம் நிற்கிறார். எஸ் என்பவர் இசட் என்பவரின் தெற்கு புறம். அப்ப இசட்டுக்கு தெற்கு புறங்கிறப்ப இங்க எஸ் இங்க இருப்பாரு, தெற்கு புறம் இருக்கிறார் எனில் எஸ் என்பவர் ஒய்யிலிருந்து எந்த திசையில இருப்பார். அப்ப ஒய் இங்க நிக்கிறாரு, எஸ் இங்க நிக்கிறாரு. அப்ப ஒய்யில இருந்து எஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்காரு. அப்ப இது எந்த டைரக்ஷன்ல நமக்கு வருதுங்க? ஒய் இங்க இருக்காரு, எஸ் வந்து இங்க இருக்கிறாரு. அப்ப இது எந்த டைரக்ஷன்ல வருதுங்க? இது வடக்கு, இது தெற்கு, மேற்குனா இது தென்மேற்குங்களா? தென்மேற்கு. அப்ப டி ஆன்சர். இவற்றில் எதுவும் இல்லை. ஏன்னா தென்மேற்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா எஸ்ல இருந்து ஒய் எந்த டைரக்ஷன், எஸ்ல இருந்து ஒய் எந்த டைரக்ஷன்னா நம்ம வடகிழக்குன்னு நம்ம ஆன்சர் பண்ணலாம். எஸ்ல இருந்து ஒய் கேட்டா வடகிழக்குன்னு சொல்லி சொல்லலாம். இதே ஒய்ல இருந்து எஸ் கேட்கிறப்ப ஒய் எங்க நிக்கிறாரு? எஸ். ஒய்க்கு மேற்கு பக்கமா எக்ஸ் நிக்கிறாரு, எக்ஸுக்கு கீழே தெற்கு பக்கமா எஸ் நிக்கிறாரு. அப்ப ஒய்ல இருந்து எஸ் பாத்தீங்கன்னா அந்த கிராஸ் வந்து தென்மேற்கு. கிராஸ் வரப்ப அந்த கிராஸ் மட்டும் தான் பார்க்கணும். அப்ப தென்மேற்கு ஆப்ஷன் இல்ல, அப்ப இவற்றில் ஏதும் இல்லை. 64வது கொஸ்டின், தென்கிழக்கை வடக்கு திசையாகும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, ரெண்டுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு, மொத்தமா 8 டைரக்ஷன் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? தென்கிழக்கை வடக்கு திசையாகும், தென்கிழக்கை வடக்கு திசையாகும். அப்ப இதான தென்கிழக்கு. அப்ப தென்கிழக்கை நம்ம வடக்கா மாத்தணும்னா அப்ப அதுக்கு நேர் ஆப்போசிட் அப்படியே தெற்கு. வடகிழக்கு, அதாவது இது கொஸ்டின் என்னன்னா இருக்கிற டைரக்ஷன் அப்படியே காம்பஸை நம்ம திருப்புற மாதிரி அவங்க ரொட்டேட் பண்ணி வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தென்கிழக்கை வடக்கு திசையாகும், வடகிழக்கை மேற்கு திசை. வடகிழக்குங்கிறப்ப இது வடகிழக்கை மேற்கு திசையாக மாத்துறீங்கன்னா அப்ப அதுக்கு ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு. அப்ப இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்குது மாட்டினால் மேற்கு திசை. இப்ப தெற்குக்கும் கிழக்குக்கும் நடுவுலன்னா தென்கிழக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம். நார்மலா பாத்தீங்கன்னா இது மேற்கு தானே. இப்ப தென்கிழக்கு வந்து மேற்கு திசை என்னவா மாதிரி இருக்குங்க? தென்கிழக்கு. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரொட்டேட் பண்றாங்க. தென்கிழக்கு, இதுதான் தென்கிழக்கு, தென்கிழக்கு வடக்கு திசை. அப்ப தென்கிழக்கு இருக்க எடுத்துட்டு அப்படியே வடக்குன்னு நேம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப நேர் ஆப்போசிட் வந்து தெற்கா மாறும். அதே மாதிரி வடகிழக்குங்கிறப்ப இங்க இருக்கு, வடகிழக்க வந்து மேற்கு திசையா மாத்தீங்கன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட் அப்படியே கிழக்கா மாறும். அப்ப தெற்குக்கு கிழக்கு நடுவுல நம்ம தென்கிழக்குன்னு தான் போடுவோம். அப்ப இங்க மேற்கு திசை என்னவா மாறி இருக்கு? தென்கிழக்கா மாறி இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து சி. 65வது கொஸ்டின், நீங்கள் வடகிழக்கு நோக்கி 10 மீட்டர் நகர்ந்து, நீங்கள் வடகிழக்கு நோக்கி 10 மீட்டர் நகர்ந்து, அப்ப வடகிழக்கு இங்க நிக்கிறீங்க, வடகிழக்கு நோக்கி 10 மீட்டர் நகர்ந்து இடதுபுறம் திரும்பி 7.5 மீட்டர், இடதுபுறம் திரும்பி 7.5 மீட்டர். ஓகேங்களா? அப்படி இப்படி போயிட்டு இருக்கீங்க, இடதுபுறம் இந்த சைடு வருங்களா, இடதுபுறம் திரும்பி 7.5 மீட்டர் நடந்தால் நடக்க தொடங்கினது தற்பொழுது எவ்வளவு தொலைவில் இருப்பாரு? நடக்க தொடங்கினது நடக்க தொடங்குறது இங்க, முடிச்ச இடம் இங்க. அப்ப இந்த கிராஸ் தான். ஓகேங்களா? நீங்க 17.5ன்னு போட்டக்கூடாது, நல்லா நாள் வச்சுங்க. எப்பயுமே உங்களுக்கு இப்படி போய் இப்படி வருது அப்படின்னா இந்த கிராஸ் தான். ஓகேங்களா? ஏ பி சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா நீங்க அந்த வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம்
ட்ரையாங்கிள் ஃபார்மேட்ல வருது அப்படின்னாவே பித்தகரஸ் தியரம் தான் பயன்படுத்தணும். அப்ப ஏபி சி, அப்ப ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பித்தகரஸ் தியரம் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். அப்ப ஏபி ஸ்கொயருங்கிறப்ப 10 ஸ்கொயர் 7.5 ஸ்கொயர். அப்ப 100 7.5ங்கிறப்ப 56.5. அப்ப 156.5. சரி, 156.25 156.25. அப்ப ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 156.25ங்கிறப்ப ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 156.5ங்கிறப்ப அப்ப ஏசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 156.25 ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 12.5. சிம்பிளா சார், நீங்க ஃபுல் எக்ஸாக்ட் வேல்யூ எல்லாம் பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 12 × 12 144, 13 × 13 169. அப்ப நடுவுல 156ங்கிறப்ப அங்க ஒரே ஆப்ஷன் மட்டும் தான் 12.5 மட்டும் தான் இருக்கு. நீங்க எக்ஸாக்டா நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிட்டு இருக்குன்னு அவசியம் கிடையாது. இப்ப 75 ஓகேங்களா, 56 25. நம்ம 75 எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்பர் 2 ஈக்குவலா இருக்கு, 5 5 ஆட் பண்ணா 10 வருது. அப்ப 7 × 8 5 × 5. அப்ப 56 25 பாயிண்ட் வச்சுக்கிறீங்க 56.25. அப்ப 156.25. இப்ப இது இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. நீங்க அக்யூரேட்டா எல்லாம் செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அப்ராக்சிமேட்டா 12 × 12 144, 13 × 13 169. அப்ப அது 2க்கு நடுவுல தான் ஆன்சர். ஏன்னா அதுக்கு 2க்கு நடுவுல தான் 156.25 வருது. அப்ப அது 2க்கு நடுவுல 12.5ன்னு ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. அப்ப சி ஆப்ஷன் நீங்க போட்டுக்கலாம். புரியுதுங்களா? அடுத்தது, ஒருவர் தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடக்கின்றார். ஒருவர் தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடக்கின்றார். அப்ப தெற்கு நோக்கி நடக்கிறாரு 5 கிலோமீட்டர். அதாவது நீங்க அந்த இடத்துல நடக்கிற மாதிரி. இப்ப நடக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட் சைடு, ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு ரைட் சைடு. தெற்கு நோக்கி நடக்கிறப்ப தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடக்கின்ற பின் வலதுபுறம் திரும்பி சாரி, இது வந்து ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடு வரும். பின் வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடக்கின்றார். பின் வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடக்கின்றார். மீண்டும் இடதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கின்றார் எனில் நடக்க தொடங்கியிலிருந்து, அப்ப இவர் ஆரம்பிச்சு இப்படி வந்து நிக்கிறாரு, ஓகேங்களா. இது ஆரம்பிச்ச இடம், இது முடிச்ச இடம். அப்ப நடக்க தொடங்கியதுல இருந்து எந்த திசையில இருப்பாரு? தற்பொழுது எந்த திசையை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறாருன்னா நீங்க தெற்குன்னு போட்டுக்கலாம். தற்பொழுது எந்த திசையை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறாருன்னா தெற்குன்னு போட்டுக்கலாம். நடக்க தொடங்கினது, இப்ப இது ஆரம்பிச்ச இடம் ஏ, முடிச்ச இடம் பி. அப்ப நடக்க தொடங்கினதுல இருந்து தற்பொழுது எந்த டைரக்ஷன்? இந்த கிராஸ் தானே. இந்த கிராஸ்ங்கிறப்ப இது என்னங்க, இப்படி நேரா இருந்துச்சுன்னா நீங்க தெற்குன்னு போட்டிருக்கலாம். இப்படி நேரா இருந்துச்சுன்னா மேற்குன்னு போட்டிருக்கலாம். 2க்கு கிராஸ் வர்றதுனால தென்மேற்கு. டி ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்து 67வது கொஸ்டின். எக்ஸ் என்பவர் கை கடிகாரத்தை மேஜை மீது மணிமுள் வடக்கு நோக்கி இருக்குமாறு இப்போ அவசரத்துல போறாரு, டைம் பீஸ வந்து திருப்பி வச்சாரு, ஓகேங்களா. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 12 6 9 3 9. நார்மலா கடிகாரம் இப்படிதான் நமக்கு டைம், நார்மலா இப்படிதான் வச்சு டைம் பார்ப்போம். இங்க நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? எக்ஸ் என்பவர் கை கடிகாரத்தை மேஜை மீது மணிமுள் வடக்கு நோக்கி இருக்குமாறு வைத்திருக்காரு. தற்பொழுது மணி 6. இப்ப மணிமுள் வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி வச்சிருக்காருன்னு சொல்லி சொன்னா தற்பொழுது மணி 6ன்னு காட்டுறப்ப அப்ப 6 மணி. இந்த மாதிரி போயிட்டு வாட்ச திருப்பி வச்சுட்டு வந்துட்டாரு. மணி 6 மணின்னு காட்டுறப்ப இப்படி காட்டுறதா நம்ம 6 மணின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அப்ப 9:15ங்கிறப்ப நிமிட முள். அப்ப அதே வாட்ச் அப்படியே 9:15 காட்டுதுன்னா என்னங்க, மணிமுள் வந்து 9 கிட்ட இருக்கும். அதாவது ஏரோ மார்க் வந்து மணிமுள்னு வச்சுங்க, பின்முள் வந்து நிமிடமுள்னு வச்சுங்க. பின் வந்து நிமிடமுள், ஏரோ வந்து மணிமுள், பின் வந்து நிமிடமுள். இப்ப இப்படி காட்டுறது வந்து 6 மணிக்கு நம்ம இந்த மாதிரி பார்ப்போம். மணிமுள் வடக்கு நோக்கி இருக்க மாதிரின்னு சொல்லிட்டாங்க. இதே இரவு 9:15 மணிக்கு நிமிடமுள் எந்த திசையை நோக்கி இருக்கும்? அப்ப 9:15ங்கிறப்ப இந்த மாதிரி காட்டும். இப்ப நார்மலா 9:15ன்னா நம்ம வந்து நிமிடமுள் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி இருக்குன்னு சொல்லிடுவோம். அப்ப வாட்ச் திருப்பி வச்சிருக்கிறப்ப நிமிடமுள் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்குங்க? மேற்கு. நிமிடமுள் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்குங்க? மேற்கு.
ஜென்ரலா நம்ம டைம் பீஸ் பாக்குறப்ப 9:15 காட்டுச்சுன்னா நிமிடமுள் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப வாட்ச் திருப்பி வச்சிருக்கிறங்கிறப்ப மணிமுள் வந்து நிமிடமுள் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு. டி ஆன்சர். அடுத்து 68. எக்ஸ் என்பவர் 20 மீட்டர் வடக்கு நோக்கி நடக்கின்றார். எக்ஸ் என்பவர் 20 மீட்டர் வடக்கு நோக்கி நடக்கின்றார். 20 மீட்டர் வடக்கு நோக்கி நடக்கின்றார். பின் வலதுபுறம் திரும்பி இப்படி போயிட்டு இருக்காருன்னா வலதுபுறம் திரும்பி 30 மீட்டர் நடக்கின்றார். அங்கிருந்து வலதுபுறம் திரும்பி 35 மீட்டர் நடக்கின்றார். அங்கிருந்து இடதுபுறம் திரும்பி 15 மீட்டர் நடக்கின்றார். மீண்டும் இடதுபுறம் திரும்பி, இடதுபுறம் இந்த டைரக்ஷன் வரும், இடதுபுறம் திரும்பி 15 மீட்டர் நடக்கின்றார் எனில் அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து எந்த திசையில் எவ்வளவு தூரத்தில் இருப்பார்? இப்ப ஆரம்பிச்ச இடம் ஏ இங்க, முடிச்ச இடம் இங்க பி. ஓகேங்களா? அப்ப அவர் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கிறாருன்னா கிழக்கு. ஃபர்ஸ்ட் அவர் எந்த டைரக்ஷன்ல ஆரம்பிச்ச இடத்துல இருந்து தற்பொழுது எந்த திசையை நோக்கி நடக்கின்றான்னு கேட்டா வடக்குன்னு சொல்லணும். ஆனா ஆரம்பிச்ச இடத்துல இருந்து அவர் எந்த டைரக்ஷன்ல இருக்கிறாருன்னு கேட்டா கிழக்கு. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் டைரக்ஷன் கொஸ்டின்ல. ஓகேங்களா? தற்பொழுது எந்த திசையை நோக்கி நடந்து கொண்டு இருக்காருன்னு கேட்டா வடக்கு. இதே ஆரம்பிச்ச இடத்துல இருந்து எந்த டைரக்ஷன்ல இருக்காருன்னு கேட்டா கிழக்கு. ரெண்டுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஆரம்பிச்ச இடம் இங்க ஏ, முடிச்ச இடம் பி இங்க. ஆரம்பிச்ச இடத்துல இருந்து எந்த டைரக்ஷன்ல இருக்காருன்னு கேட்டா கிழக்கு. தற்பொழுது எந்த திசையை நோக்கி நடந்து கொண்டு இருக்காருன்னா இந்த டைரக்ஷன் நோக்கி நடந்து கொண்டு இருக்காரு வடக்கு. இதே ஆரம்பிச்ச இடத்துல இருந்து எங்க இருக்கிறாருன்னு கேட்டா கிழக்கு. புரியுதுங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க 30 மீட்டர்னா இங்கேயும் 30 மீட்டர் ரெக்டாங்கிள். இங்க 30 மீட்டர்னா இங்க 30 மீட்டர். இவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க 20 மீட்டர் தான் போறாரு. ஆனா இங்க வரப்ப 35 மீட்டர் வராருன்னா இங்க 20, இங்க 15, 35 மீட்டர் டோட்டலா. அப்ப இது ஒரு நேர் லைனா தான் நமக்கு அமையுது. இங்க 30 மீட்டர், இங்க 15 மீட்டர்னா இங்கேயும் 15 மீட்டர். அப்ப டோட்டலா 30 + 15 45 மீட்டர். 45 மீட்டர். புரியுதுங்களா? 45 மீட்டர் கிழக்கு. அவர் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காருன்னு கேட்டா 45 மீட்டர். நீங்க ஃபுல்லா நடந்துட்டு வந்ததெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஏ ஆரம்பிக்கிறது, பி இங்க முடிஞ்சிருக்கு. ஏல இருந்து பி எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த நேர் லைன் மட்டும் தான் நீங்க பார்க்கணும். அவர் 20 மீட்டர் 30 மீட்டர் நடந்தாரு, திருப்பி 35 மீட்டர் நடந்தாரு, அந்த டோட்டல் டைரக்ஷன்லாம் நீங்க எடுக்கவே கூடாது. ஏ ஆரம்பிச்சு அப்படியே அந்த நேர் லைன்ல வந்திருந்தாருன்னா அப்படியே 45 மீட்டர், அவ்வளவுதான். புரியுதுங்களா? அப்ப ஆன்சர் வந்து 45 மீட்டர் கிழக்கு. அடுத்து 69வது கொஸ்டின். எக்ஸ் என்ற இடத்துல இருந்து ஒய் என்பவர், எக்ஸ் என்ற இடத்துல இருந்து ஒய் என்பவர் 15 மீட்டர் மேற்கு நோக்கி 15 மீட்டர் மேற்கு நோக்கி நடக்கின்றார். பின் இடதுபுறம் திரும்பி 20 மீட்டர், பின் இடதுபுறம் திரும்பி 20 மீட்டர் 20 மீட்டர் நடக்கின்றார். மீண்டும் இடதுபுறம் திரும்பி, அப்ப இப்படி வந்துட்டு இருக்காருன்னா இது இடதுபுறம் இருக்கு. இடதுபுறம் திரும்பி 20 மீட்டர் நடக்கின்றார். சரி, மீண்டும் இடதுபுறம் திரும்பி 15 மீட்டர் நடக்கின்றார். அங்கிருந்து வலதுபுறம் திரும்பி 12 மீட்டர் நடக்கின்றார். வலதுபுறம் திரும்பி 12 மீட்டர் நடக்கின்றார் எனில் எக்ஸ்ல இருந்து எவ்வளவு தூரம் மற்றும் எந்த திசையில் ஒய் இருப்பார்? ஓகேங்களா? அப்ப எக்ஸ் ஆரம்பிச்ச இடம் எக்ஸ், முடிச்ச இடம் இது. ஓகேங்களா? எக்ஸ் எடுத்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இங்க ஏங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. ஒய் கடைசி இங்க வந்து நிக்கிறாரு. அப்ப எக்ஸ்ல இருந்து ஒய் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, எக்ஸ்ல இருந்து ஒய் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படியே வந்து தெற்கு. ஏன்னா நேரு தான் பார்க்கணும். இந்த நேர் எந்த டைரக்ஷன்ல இருக்காரு, எக்ஸ்ல இருந்து ஒய் எந்த டைரக்ஷன்ல இருக்காருன்னு கேட்டா தெற்கு. எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா போன கொஸ்டின் போட்ட மாதிரியே ரெக்டாங்கிள். இங்க 20 மீட்டர்னா இங்க 20 மீட்டர். அப்ப டோட்டலா 32 மீட்டர். 32 மீட்டர் தெற்கு. ஏ ஆன்சர். டைரக்ஷன் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்க நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த இடது வலதெல்லாம் கரெக்டா பார்த்து போடுங்க. கொஞ்சம் மாத்தி போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பா வரும். அடுத்தது 70வது கொஸ்டின். பிக்கு தெற்கில் ஏவும். ஓகேங்களா? பி இங்க நிக்கிறாருன்னா அவருக்கு தெற்குல ஏ இங்க நிக்கிறாரு. பிக்கு கிழக்கில் சி. அப்ப பிக்கு கிழக்குனா சி இங்க வரும். ஓகேங்களா?
ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னங்க கிழக்கு, வடக்கு, தெற்கு, மேற்கு இதான டைரக்ஷன். அப்ப பி இங்க நிக்கிறாருன்னா கிழக்கு, சி இங்க இருப்பாரு. பிக்கு தெற்குல ஏ நிக்கிறாரு, அப்ப இங்க நிக்கிறாரு. ஓகேங்களா? அப்படின்னா சிஐ பொறுத்து ஏ இந்த திசையில், சிஐ பொறுத்து, அப்ப சிஐ பொறுத்து ஏ பாத்தீங்கன்னா, சிஐ பொறுத்து ஏ பாத்தீங்கன்னா இந்த கிராஸ் தான் வராரு. அப்ப இந்த கிராஸ் வந்து எந்த டைரக்ஷன்? தென்மேற்கு. தென்மேற்கு டி ஆன்சர். தென்மேற்கு டி ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின். ஒரு மாணவன் வடக்கு நோக்கி சைக்கிள், ஓகேங்களா, ஒரு மாணவன் வடக்கு நோக்கி சைக்கிள் செல்கிறார். அங்கிருந்து இடதுபுறம் திரும்பி, இடதுபுறம்னா இந்த சைடு வரும், இடதுபுறம் திரும்பி 1 கிலோமீட்டர் செல்கின்றார். மீண்டும் இடதுபுறம் திரும்பி, மீண்டும் இடதுபுறம் திரும்பினா இந்த சைடு வரும், இடதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் செல்கிறார். அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து, அப்ப ஆரம்பிச்ச இடம் இங்க, முடிச்ச இடம் இங்க. அப்ப ஒரு புறப்பட்ட இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் மேற்கு திசையில இருக்காங்க. கொஷின்ல கொடுத்துட்டாங்க 1 கிலோமீட்டர் மேற்கு திசை. அப்ப புறப்பட்ட இடம் இது, முடிச்ச இடம் இது. புறப்பட்ட இடம் வந்து கிழக்கு திசைங்கிறப்ப முடிச்ச இடம் மேற்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அவர் புறப்பட்டதுல இருந்து 1 கிலோமீட்டர் மேற்கு திசையில் தற்பொழுது இருக்கின்றார். அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் வடக்கு நோக்கி சென்று இருப்பார். ஓகேங்களா? அப்ப அவர் புறப்பட்ட இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் வடக்கு நோக்கி போயிருக்காரு. இப்ப இங்க வந்தது 2 கிலோமீட்டர்னா அப்ப இங்கே 2 கிலோமீட்டர் தானே. அப்ப அவர் எவ்வளவு தூரம் வடக்கு நோக்கி போயிருக்காருன்னா 2 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி போயிருக்காரு. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின். கே என்பவர் எல் என்பவர் இடத்திலிருந்து, கே என்பவர் எல் என்பவர் இடத்திலிருந்து 40 மீட்டர் தென்மேற்கு. அப்ப எல் இங்க இருக்கிறாருன்னா அவருக்கு தென்மேற்குங்கிறப்ப இங்க தென்மேற்குல, அப்ப தென்மேற்கு 40 மீட்டர்ல வந்து யார் இருக்கா? கே இருக்காங்க. அதே மாதிரி எம் என்பவர் எல் என்ற இடத்திலிருந்து 40 மீட்டர் தென்கிழக்கு. ஓகேங்களா? எல்லுக்கு தென்கிழக்குங்கிறப்ப இங்க வரும். தென்கிழக்கில் யார் இருக்கா? எம் இருக்காரு. ஓகேங்களா? அப்படின்னா கேல இருந்து எம் என்பவர் எந்த திசை, அப்ப கேல இருந்து எம் எந்த டைரக்ஷன்ல இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு. கேல இருந்து எம் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, அப்ப கே இங்க நிக்கிறாரு, எம் இங்க நிக்கிறாரு. அப்ப கேல இருந்து எம் எந்த டைரக்ஷன்ல இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு. ஏன்னா இந்த இடத்துல ரெண்டுமே 40 மீட்டர் ரெண்டுமே 40 மீட்டர்னு சொல்றப்ப அது ஒரு நேர்கோடா தான் நமக்கு இங்க வரும். அதனால நீங்க அது வடகிழக்கு அந்த மாதிரிலாம் யோசிக்க தேவையில்லை, ஒரே நேர்கோடா தான் வரும். அப்ப கிழக்கு. சரிங்களா? அப்ப கேல இருந்து எம் எந்த டைரக்ஷன்னா கிழக்கு. இதே எம்ல இருந்து கே எந்த டைரக்ஷன் கேட்டா மேற்கு. அடுத்து 73வது கொஸ்டின். ஒருவர் 2 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி நடக்கின்றார். 2 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி நடக்கின்றார். அங்கிருந்து கிழக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் நடக்கின்றார். அங்கிருந்து கிழக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் நடந்து செல்கிறார். அங்கிருந்து வடக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் நடந்து செல்கிறார். மீண்டும் கிழக்கு நோக்கி 2 கிலோமீட்டர் நடந்து செல்கிறார் எனில் தொடங்கிய இடத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல இருப்பா? இப்ப இவர் இங்க ஆரம்பிச்சது ஏ, இங்க முடிச்சது பி, இல்லைன்னா சின்னு வச்சுக்கலாம். சி இங்க முடிச்சது. ஓகேங்களா? ஆரம்பிச்ச இடம் ஏ, இங்க முடிச்சது சி இங்க. ஓகேங்களா? அப்ப அவர் ஏல இருந்து சி எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காருன்னா நீங்க 2 + 10 + 3 + 2 அப்படின்னு சொல்லி 15-17 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டக்கூடாது. இது பாருங்க, அப்படியே இந்த கிராஸ் எடுத்தீங்கன்னா இங்க 3 கிலோமீட்டர்னா அப்படியே இங்க வந்து 3 கிலோமீட்டர் வருமா? இங்க 10 கிலோமீட்டர்னா இங்கேயும் 10 கிலோமீட்டர். அப்ப இந்த மாதிரி மேப் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி. இந்த மாடல் கொஸ்டின் வந்துச்சுனாவே நீங்க பித்தகரஸ் தியரம் ஞாபகத்துல வச்சீங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உங்களுக்கு கிராஸ் வருதுனாவே மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? அப்ப ஏசிபி. அப்ப இங்க 3 கிலோமீட்டர்னா இந்த பக்கம் 3 கிலோமீட்டர், இங்க 10 கிலோமீட்டர்னா இங்க 10 கிலோமீட்டர். அப்ப டோட்டலா பிசி வந்து 12 கிலோமீட்டர். ஏபி வந்து பாத்தீங்கன்னா இங்க 2 + 3 5 கிலோமீட்டர். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 கிலோமீட்டர், இங்க 2 கிலோமீட்டர். அப்ப டோட்டலா 5 கிலோமீட்டர். அதே மாதிரி இங்க 10 கிலோமீட்டர் + 2 கிலோமீட்டர். அப்ப டோட்டலா 12 கிலோமீட்டர். இங்க வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர். அப்ப ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர், ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர், ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். அப்ப 5 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர்.
அப்ப 25 பிளஸ் 144, அப்ப டோட்டலா 169. ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 13 கிலோமீட்டர். ஆன்சர் வந்து பி. அப்ப அவர் நடக்க தொடங்கியதுல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாருன்னு கேட்டா 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்காரு. ஏன்னா இது அப்படியே நேர்கோடு எடுத்தீங்கன்னா 13 கிலோமீட்டர் பித்தகரஸ் தியரம் தான். அடுத்தது ஒரு அறையின் நீளம் அகலம். ஓகேங்களா, ஒரு அறையின் நீளம் அகலம் 8 மீட்டர் 6 மீட்டர். 8 மீட்டர் 6 மீட்டர். ஒரு பூனை அந்த அறையின் 4 சுவர் வழியாக ஓடி, அப்ப 4 சுவர், இப்ப ABCDன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ABCDன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 இதுலயும் ஓடுறது, 4 சுவர் வழியா ஓடுது. அப்படிங்கிறப்ப என்னங்க, 8 பிளஸ் 6 பிளஸ் 8, இங்க ஆரம்பிச்சு ஏல இருந்து B 6, Bல இருந்து C 8, Cல இருந்து D 6, Dல இருந்து A 8. அப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 4 சுவர் வழியா ஓடுறப்ப எவ்வளவு வருது, 28 மீட்டர் வந்துருது. கடைசியா மூளை விட்டம் வழியா டயகனல் வழியா ஓடி சியை கேட்ச் பண்ணுது. இங்க ஓடி போய் சியை கேட்ச் பண்ணுது. அப்ப ஏசிங்கிறப்ப AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயருங்களா. 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர். ஓகேங்களா, 10 மீட்டர். அப்ப கடைசியா 10 மீட்டர் ஓடுது. கடைசியா 10 மீட்டர் ஓடி டோட்டலா 38 மீட்டர். நல்ல நாள் வச்சுங்க. ஏல இருந்து சி எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு கேட்டாதான் 10 மீட்டர். ஆனா இங்க கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பூனை வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏல இருந்து சி கடைசியா 7 ஆரம்பிச்சு முடிச்ச இடத்துல டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டா நீங்க 10 மீட்டர்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்க கேட்டது வந்து மொத்தமா எவ்வளவு தூரம் ஓடி இருக்கு, மொத்தம் எவ்வளவு தூரம் ஓடி இருக்கு. இந்த கொஸ்டின்ல இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அவர் மொத்தமா பயணம் செஞ்ச தூரம். இதே வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆரம்பிச்ச இடம் ஏது, முடிச்ச இடம் சி. இங்க முடிச்ச இடம் ஏக்கு சிக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 10 மீட்டர்னு சொல்லி ஏ ஆப்ஷன் இங்க போட்டுக்கலாம். ஆனா இங்க பயணம் செய்த பூனை மொத்தம் எவ்வளவு தூரம் ஓடி இருக்கும், மொத்தமா எவ்வளவு தூரம் ஓடி இருக்குன்னு கேட்கறதுனால ஃபர்ஸ்ட் 28 மீட்டர் அந்த சுற்று இது வழியா 4 சுவர் வழியா ஓடுறப்ப 28 மீட்டர் ஓடி இருக்கு. பிளஸ் அது மூளை விட்டம் வழியா ஓடுறப்ப ஒரு 10 மீட்டர், டோட்டலா 38 மீட்டர். சி ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின். எக்ஸ் என்பவர் காலையில் சூரியனை நோக்கி சிறு தூரம் நடந்து சென்று, அப்ப காலையில் சூரியன்னா கிழக்கு திசையில உதிக்கும், அப்ப கிழக்கு திசை. எக்ஸ் என்பவர் காலையில் சூரியனை நோக்கி சிறு தூரம் நடந்து சென்று அவரின் வலதுபுறம் திரும்பி, வலதுபுறம்னா இந்த டைரக்ஷன் வரும். ஓகேங்களா, வலதுபுறம்னா இந்த டைரக்ஷன் வரும். வலதுபுறம் திரும்பி மீண்டும் வலதுபுறம் திரும்பி சிறு தூரம் நடந்து செல்கிறார். மீண்டும் வலதுபுறம். அப்ப மீண்டும் வலதுபுறம்னா இந்த டைரக்ஷன் வரும். மீண்டும் வலதுபுறம்னா இந்த டைரக்ஷன் வரும். வலதுபுறம் திரும்பி சிறு தூரம் நடந்து சென்று அங்கிருந்து வலதுபுறம்ங்கிறப்ப இந்த டைரக்ஷன் வரும். அங்கிருந்து வலதுபுறம்ங்கிறப்ப இந்த டைரக்ஷன் வரும். ஏனே நடந்து செல்கிறார். தற்பொழுது அவர் எந்த திசையை நோக்கி இருக்கிறார்? அப்ப அவர் ஆரம்பிச்சு இப்படி போய் திருப்பி இப்படி வந்து திருப்பி இப்படி போறார். அப்ப தற்பொழுது அவர் எந்த திசையை நோக்கி நடந்து கொண்டு இருக்காருன்னா வடக்கு. தற்பொழுது அவர் எந்த திசையை நோக்கி நடந்து கொண்டு இருக்காருன்னா வடக்கு. ஏங்க சார், அது நீங்க இந்த இடத்துல நீங்க நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணீங்க சார். இடது வலது கரெக்டா பார்த்து கொடுங்க. வடக்கு. அடுத்து 76. எக்ஸ் என்பவர் தன்னுடைய வீட்டிலிருந்து 8 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி நடக்கின்றார். எக்ஸ் என்பது தன்னுடைய வீட்டிலிருந்து 8 கிலோமீட்டர், வடக்குனா நார்த் சைடு, 8 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி நடக்கின்றார். அங்கிருந்து இடதுபுறம். அப்ப இடதுபுறம்னா இந்த டைரக்ஷன். இடதுபுறம் திரும்பி 6 கிலோமீட்டர் நடந்து தூரத்தை கடக்கிறார் எனில் அவர் வீட்டிலிருந்து தற்பொழுது இருக்கும் இடத்திற்கான தொலைவு. இப்ப ஏ ஆரம்பிச்ச இடம் இங்க, முடிச்ச இடம் இங்க. அப்ப ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்னங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே. அப்ப ஏல இருந்து சி எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். அப்ப 8 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் 64 பிளஸ் 36, அப்ப 100. ஏசி ஸ்கொயர் வந்து 100. அப்ப ஏசி வந்து 10 கிலோமீட்டர். அப்ப ஏல இருந்து
எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அவர் இருக்காருன்னு கேட்டா 10 கிலோமீட்டர். இந்த கொஸ்டின்ல தற்பொழுது அவர் எந்த திசையை நோக்கி நடந்து கொண்டு இருக்காருன்னு கேட்டா மேற்கு நம்ம சொல்லணும். நடக்க தொடங்கில இருந்து தற்பொழுது எந்த திசையில இருக்காருன்னு கேட்டா வடமேற்குன்னு நம்ம சொல்லி ஆன்சர் பண்ணணும். டிஸ்டன்ஸ் கேட்கறப்ப எப்பயுமே அந்த கிராஸ் தான் நீங்க பார்க்கணும். ஃபுல்லா அவர் நடந்து 6+8 14 கிலோமீட்டர் எப்பயுமே போடக்கூடாது. ஓகேங்களா? இதே கொஸ்டின் வந்து அவர் நடந்த மொத்த தொலைவுன்னு கேட்டிருந்தா தான் நீங்க 14 கிலோமீட்டர் அவர் டிஃபரெண்ட் இருக்கு. நடந்த மொத்த தொலைவு போன கொஸ்டின் மாதிரி பூனை ஓடிய மொத்த தூரம் அப்படின்னு கேட்டிருந்தா தான் 14 கிலோமீட்டர் ஆன்சர் பண்ணும். இதே எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னாவே இந்த மாதிரி கிராஸ் தான் நீங்க பார்க்கணும். ஆன்சர் வந்து 10 கிலோமீட்டர். அடுத்து 77. எக்ஸ் என்பவர் தன்னுடைய வீட்டிலிருந்து 25 மீட்டர் மேற்கு நோக்கி நடக்கின்றார். அங்கிருந்து வலதுபுறம் திரும்பினா இந்த டைரக்ஷன் வரும். 10 மீட்டர் நடக்கின்றார். மீண்டும் வலதுபுறம் திரும்பி 15 மீட்டர், மீண்டும் வலதுபுறம் திரும்பி 15 மீட்டர் நடக்கின்றார். வலதுபுறம் திரும்பி 15 மீட்டர். அங்கிருந்து வலதுபுறம் 135 டிகிரி திரும்பி, ஓகேங்களா? இந்த டைரக்ஷன் நீங்க பார்த்து நிக்கிறீங்க. அப்படியே 90 டிகிரி திரும்பினீங்கன்னா, ஓகேங்களா, நீங்க கிழக்கு பக்கம் பார்த்து நிக்கிறீங்க. அப்படியே 90 டிகிரி நீங்க திரும்புறீங்க அப்படின்னா நீங்க என்னங்க தெற்க பார்த்து நிப்பீங்க. புரியுதுங்களா? இதே 180 டிகிரி திரும்புறீங்க அப்படின்னா மேற்க பார்த்து நிப்பீங்க. புரியுதுங்களா? இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. அப்ப இங்க நீங்க நிக்கிறீங்க, நல்லா நோட்டு வச்சுங்க. இந்த இடத்துலதான் நிறைய தப்பு பண்ணுவீங்க. இப்படி நிக்கிறீங்க, 90 டிகிரி திரும்புறீங்கன்னா அப்படியே தெற்கு பக்கத்தை பார்த்து, இதுதான் 90 டிகிரி வந்துடும். ஓகேங்களா? 90 டிகிரி. அவங்க என்ன 135 டிகிரிங்கிறப்ப இன்னும் எக்ஸஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 டிகிரி. இதானே 135 டிகிரி. 90 + 45 தானே, 90 + 45 தானே 135 டிகிரி. நல்லா நான் வச்சுங்க. இப்படி நிக்கிறீங்க, இப்படி நேரா வந்தா 90 டிகிரி. இன்னும் ஒரு 45 டிகிரி சேர்ந்து திரும்பினீங்கன்னா 135 டிகிரி. அப்ப இப்படி நீங்க நிக்கிறீங்க, இந்த டைரக்ஷன் அப்படியே திரும்பிடுறீங்க 135 டிகிரி. 135 டிகிரி திரும்பி 30 மீட்டர் நடக்கிறீங்கன்னா தற்போது எந்த திசையை நோக்கி நடக்கின்றீங்க? இந்த கிராஸ் வந்து என்னங்க, கிராஸ் வந்துச்சுனாவே இப்படி நேரா வந்தா தெற்கு, இப்படி நேரா வந்தா மேற்கு. அப்ப ரெண்டுக்கு நடுவுல தென்மேற்கு. சி ஆன்சர். புரியுதுங்களா? நீங்க இந்த இடத்துல 135 டிகிரிங்கிறப்ப நீங்க கொஞ்சம் மாத்தி போட்டு அப்படியே தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால கரெக்டா மட்டும் இது மட்டும் பாத்துங்க. இந்த கொஸ்டின் 90 டிகிரி. டைரக்ஷன் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் சார். ஆனா இதுல கண்டிஷன் 3 கண்டிஷன் தான். தற்பொழுது எந்த திசையை நோக்கி நடக்கின்றார், தொடங்கிய இடத்துல இருந்து தற்பொழுது எந்த திசை, எவ்வளவு டிஸ்டன்ஸ், இதை பேஸ் பண்ணிதான் உங்களுக்கு கொஸ்டின் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். ஆனா நீங்க அந்த இடத்துல நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். இடது வலதெல்லாம் கரெக்டா பார்த்து போடணும். அடுத்து 78வது கொஸ்டின். எக்ஸ் என்பவர் தெற்கு நோக்கி 5 மீட்டர் நடந்து சென்று, எக்ஸ் என்பவர் தெற்கு நோக்கி 5 மீட்டர் நடந்து சென்று இடதுபுறம் திரும்பி, இடதுபுறம் இப்படி போயிட்டு இருக்காருன்னா இடதுபுறம் இந்த டைரக்ஷன் வருங்களா? இடதுபுறம் திரும்பி எக்ஸ் என்பவர் தெற்கு நோக்கி 5 மீட்டர் நடந்து சென்று இடதுபுறம் திரும்பி 3 மீட்டர் நடந்து செல்கிறார். அங்கிருந்து வலதுபுறம் திரும்பி 5 மீட்டர் நடந்து செல்கிறார். அங்கிருந்து இடதுபுறம் திரும்பி 5 மீட்டர், அங்கிருந்து வலதுபுறம் திரும்பி 5 மீட்டர் நடந்து செல்கிறார் எனில் தற்பொழுது அவர் எந்த திசை நோக்கி சென்று கொண்டு இருப்பார்? எந்த திசை? ஓகேங்களா? தற்பொழுது அவர் எந்த திசைனா தெற்கு தானே. இது நடக்க தொடங்கலன்னு கேட்டாதான் தென்மேற்கு. தற்பொழுது அவர் எந்த திசை ஆரம்பிச்சு தெற்கு நோக்கி 5 மீட்டர் நடக்கின்றார். பின் இடதுபுறம் திரும்பி 3 மீட்டர் நடக்கின்றார். அங்கிருந்து வலதுபுறம் திரும்பி 5 மீட்டர் நடந்து செல்கிறார் எனில் தற்பொழுது அவர் எந்த திசையை நோக்கி நடந்து கொண்டிருக்கார் அப்படின்னா தெற்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். நான் ஒரு இடத்திலிருந்து 6 கிலோமீட்டர் நடந்து சென்று ஓகேங்களா? இப்ப நான் டைரக்டா எந்த டைரக்ஷன்லாம் சொல்ல கிடையாது. டைரக்டா நம்ம வடக்குன்னா கிழக்கு, உங்களுக்கு பிடிச்ச டைரக்ஷன் எது வேணாலும் எடுத்துக்கேன். நான் ஒரு இடத்துல இருந்து 6 கிலோமீட்டர், நான் வந்து வடக்குன்னு எடுத்துக்கிட்டேன். 6 கிலோமீட்டர் நடந்து சென்று அங்கிருந்து வலதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் நடந்து சென்று அங்கிருந்து இடதுபுறம், ஓகேங்களா? அங்கிருந்து இடதுபுறம்னா இந்த டைரக்ஷன். இடதுபுறம் திரும்பி 10 கிலோமீட்டர் நடந்து சென்று எல்லையை அடைந்தேன். தற்பொழுது நான் வடக்கு நோக்கி இருக்கிறேன்.
தற்பொழுது அப்ப இது வடக்கு தானே, வடக்கு நோக்கி இருக்கிறேன் எனில் எந்த திசையில இருந்து பயணத்தை தொடங்கின, ஆரம்பிச்ச இடம் இங்க. ஓகேங்களா, ஆரம்பிச்ச இடம் இங்க. ஓகேங்களா, அப்ப தெற்குல இருந்து இப்ப இந்த நேர் அப்படியே தானே, ஆரம்பிச்ச இடம் இங்க, அதாவது இப்படி போய் வந்திருக்கு. ஆனா நீங்க தென்மேற்கு ஆரம்பிச்சு தென்மேற்கு, அதாவது முடிச்ச இடத்துல இருந்து அவர் வீட்டுல இருந்து ஆபீஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்ப இங்க ஏ வீடுன்னு எடுத்துட்டு பி வந்து ஆபீஸ்னா நீங்க வடகிழக்குன்னு ஆன்சர் போடலாம். ஆபீஸ்ல இருந்து வீடு எங்கன்னு கேட்டா தென்மேற்குன்னு போடலாம். ஆனா நம்ம கொஸ்டின் இதுல என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைரக்ஷன்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு தான் கேக்குறாங்க. நான் முடிச்ச இடம் வடக்குன்னா அப்ப அதுக்கு நேரா இருக்கிற மாதிரி தானே இங்க இருக்கு, இங்க இருந்து தானே வேலையை ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்ப தெற்குல இருந்து அவர் பயணத்தை தொடங்கி இருக்கார். தி ஆன்சர். அடுத்து 80வது கொஸ்டின். எக்ஸ் என்பவர் ஏயிலிருந்து பி வரை 10 அடி கிழக்கு நோக்கி, ஏயிலிருந்து பி வரை 10 அடி கிழக்கு நோக்கி நடக்கின்ற, அங்கிருந்து வலதுபுறம் திரும்பி 3 அடி, அங்கிருந்து வலதுபுறம் திரும்பி 3 அடி நடக்கின்றார். மீண்டும் அங்கிருந்து வலதுபுறம் திரும்பி 14 அடி நடக்கின்றார் எனில் ஏயிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருப்பார், ஏயிலிருந்து எவ்வளவு தொலை. இங்க ஏ ஆரம்பிச்சது இங்க, சி முடிச்சது இங்க. ஓகேங்களா, சி இங்க ஏல ஆரம்பிச்சிருக்காரு, சி இங்க முடிச்சிருக்காரு. அப்ப ஏல இருந்து சி எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா, இதுவுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பித்தகரஸ் தியரம் மாதிரிதான். இங்க 3 அடினா இங்கேயும் 3 அடி வந்துருமா. இங்க ரெக்டாங்கிளுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், எது பக்கங்கள் சமமா, செவ்வகத்துக்கு எது பக்கங்கள் சமம். அப்ப இங்க 3 அடினா இங்கேயும் 3 அடி. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க 10 அடினா இங்கேயும் 10 அடி. அப்ப மீதி இருக்கிறது இங்க 4 அடி தான். ஓகேங்களா, அப்ப அவர் ஃபுல்லா வந்து 14 அடி வந்தாலுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 அடி, இங்க ஒரு 4 அடி. அப்ப ஏல இருந்து சி எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஏன்னா அவர் வந்து வீட்டுல இருந்து இங்க இடத்துக்கு வரணும்னா டைரக்டா இப்படியே வந்திருக்கலாம். ஆனா அவரு பைக்ல கார்ல போறதுனால இப்படி சுத்திட்டு வர்றாரு. நடந்து வந்திருந்தா இப்படியே கிராஸ் வந்திருக்கலாம். அப்ப அவர் எவ்வளவு தொலைவில் இருக்கார், ஏல இருந்து சி எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர். அப்ப ஏசி ஸ்கொயர் வந்து 25னா அப்ப ஏசி வந்து 5 அடி. புரியுதுங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க ஃபுல்லா நடந்து போறேன்னா இப்ப 10 அடி இந்த பக்கம், 10 அடி இந்த பக்கம், இந்த பக்கம் 3 அடி, இந்த பக்கம் 14 அடி அவர் நடந்திருக்காரு சார். 14 அடி நடந்திருக்காரு. ஆரம்பிச்ச இடம் இங்க, முடிச்ச இடம் இங்க. அப்ப ஏல இருந்து சி எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா இந்த டிஸ்டன்ஸ் தான். அப்ப இந்த இடத்துல அப்படியே நேரம் ஒரு கோடு எடுத்தீங்கன்னா இங்க 3 அடினா இங்கேயும் 3 அடி வந்துடும். இங்க 10 அடினா இங்க 10 அடி வந்துடும். டோட்டலா 14 அடி டிராவல் பண்ணிருக்காருன்னா அப்ப இங்க 4 அடி தான். அப்ப இது தனியா கட் பண்ணி எடுத்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி வந்துடும். புரியுதுங்களா? பித்தகரஸ் தியரத்தை பயன்படுத்தி 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் 9 பிளஸ் 16 25 5ன்னு சொல்லி ஆன்சர் பி ஆன்சர் போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து 181. சரி, 81வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க. ஏபிசி 4 நண்பர்கள் ஒரே தெருவில் வசிக்கிறார்கள். பியின் வீடு ஏயின் வீட்டுக்கு கிழக்கு புறம். அப்ப ஏவோட வீடு இங்க இருக்குன்னா பியோட வீடு இங்க. ஏன்னா பி ஏவை கம்பேர் பண்றப்ப பி இங்க இருக்காருனால இத கிழக்கு. ஓகேங்களா, இத கிழக்கு. ஏயின் வீட்டுக்கு கிழக்கு புறமும் ஆனால் சியின் வீட்டுக்கு வடக்கு புறமும். வடக்கு புறம் இருக்காங்க. சியின் வீட்டுக்கு வடக்கு புறம். அப்ப சியோட வீடு இங்க இருக்கு. ஏன்னா சியோட வீடு இங்க இருந்தாதான் இதான் வடக்கு வரும். ஓகேங்களா, அப்ப சியோட வீட்டுக்கு வடக்கு புறங்கிறப்ப சியோட வீடு இங்க இருக்கும். சியின் வீட்டுக்கு வடக்கு புறம் உள்ளது. சியின் வீடு டியின் வீட்டுக்கு மேற்கு புறம். அப்ப மேற்கு புறங்கிறப்ப இந்த டைரக்ஷன்ங்களா. அப்ப சி இங்க இருக்காருன்னா டியோட வீடு இங்க இருக்கு. புரியுதுங்களா? அப்ப டியோட வீட்டுக்கு மேற்கு புறம் சி, சியோட வீட்டுக்கு வடக்கு புறம் பி, பியோட வீட்டுக்கு கிழக்கு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சரி ஏவோட வீட்டுக்கு கிழக்கு பக்கம் பி. இதே சியோட வீட்டை கம்பேர் பண்றப்ப பி வந்து வடக்கு பக்கம் இருக்கு. புரியுதுங்களா? டியோட வீடு பாத்தீங்கன்னா சியின் மேற்கு புறம், சியின் வீடு டியின் மேற்கு புறம். அப்ப டி இங்க இருக்காருன்னா மேற்கு பக்கம், சி இங்க வந்துட்டாரு. ஓகேங்களா, அதே மாதிரி சியோட வீடு இங்க இருக்குன்னா வடக்கு புறம் வந்து பாத்தீங்கன்னா பி இங்க வந்துட்டாரு. இதே ஏல இருந்து பாத்தீங்கன்னா பி கிழக்கு பக்கம். அப்ப ஏவோட வீடு இங்க இருக்கு. இனி டியின் வீடு ஏல இருந்து எந்த திசையில இருக்கும்
அப்ப ஏ வீடு இங்க இருக்கு, டி வீடு இங்க இருக்கு. ஏல இருந்து டி எந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஏவோட வீடு இங்க இருக்குன்னா டியோட வீடு இங்க இருக்கு. அப்ப இது எந்த டைரக்ஷன் வருதுங்க? தென்கிழக்கு. ஏ ஆன்சர். புரியுதுங்களா? ஏன்னா இப்படி நேரா இருந்தா தெற்குன்னு போடுவோம், இப்படி நேரா இருந்தா கிழக்கு, ரெண்டுக்கு நடுவுல இருக்கனால தென்கிழக்கு. அடுத்தது 82வது கொஸ்டின். எக்ஸ் என்பவர் சூரியனுக்கு எதிர் திசையில் சிறிது தூரம் நடந்து சென்று. ஓகேங்களா? சூரியனுக்கு எதிர் திசைன்னு சொல்லிட்டாங்க. அது காலையா மாலையா நமக்கு கூட கிடையாது. நம்ம காலையை நம்ம எடுத்துக்கலாம். சூரியனுக்கு எதிர் திசையில். அப்ப சூரியனுக்கு எதிர் திசைனா ஃபர்ஸ்ட் இந்த டைரக்ஷன்ல நடப்பார். சூரியனுக்கு எதிர் திசையில் சிறிது தூரம் நடந்து செல்கிறார். பின் அங்கிருந்து இடதுபுறம் திரும்பி இடதுபுறம்னா இந்த டைரக்ஷன் வரும். இடதுபுறம் திரும்பி சிறிது தூரம் நடந்து சென்று அங்கிருந்து வலதுபுறம் திரும்பி வலதுபுறம்னா இந்த டைரக்ஷன் வரும். வலதுபுறம் திரும்பி நடந்து செல்கிறார். பின் அங்கிருந்து இடதுபுறம்னா திருப்பி இந்த டைரக்ஷன் வரும். இடதுபுறம் நடந்து செல்கிறார் எனில் எந்த திசையை நோக்கி சென்று கொண்டு இருப்பார்? அப்ப வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு எதிர் திசைங்கிறப்ப இந்த டைரக்ஷன் வராரு ஃபர்ஸ்ட். அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா இடதுபுறம் திரும்புறங்கிறப்ப இந்த டைரக்ஷன் வராரு. இடதுபுறம் திரும்பி மீண்டும் அங்கிருந்து வலதுபுறம் திரும்புறங்கிறப்ப இப்படி வராரு வலதுபுறம். திருப்பி அங்கிருந்து இடதுபுறம் திரும்பி நடந்து செல்கிறான்னு இந்த டைரக்ஷன் வருது. தற்பொழுது அவர் எந்த திசை நோக்கினார்? இது எந்த டைரக்ஷன் வருதுங்க? தெற்கு தானே. தற்பொழுது அவர் தெற்கு திசையை நோக்கி நடந்து கொண்டு இருக்கார். ஓகேங்களா? ஏங்க சார் நம்ம ஈவினிங் டைம் மாதிரி எடுத்துக்கலாமே, காலையில் டைம்னா அப்படின்னா? அப்ப ஈவினிங் டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, சூரியனுக்கு எதிர் திசைங்கிறப்ப ஃபர்ஸ்ட் இந்த டைரக்ஷன் வரும். அங்கிருந்து இடதுபுறம். ஓகேங்களா? சூரியனுக்கு எதிர் திசையில் சிறு தூரம் சென்று அங்கிருந்து இடதுபுறம்னா இந்த டைரக்ஷன் வரும். இடதுபுறம் சென்று அங்கிருந்து வலதுபுறம்னா இந்த டைரக்ஷன் வரும். வலதுபுறம் சென்று சிறு தூரம் அங்கிருந்து இடதுபுறம்னா இந்த டைரக்ஷன் வரும். இது வடக்குங்களா? அப்ப நீ சூரியனுக்கு எதிர் திசைங்கிறப்ப ஈவினிங்கா இருந்தா ஒரு ஈவினிங் சூரியனுக்கு எதிர் திசைன்னு கேட்டிருந்தா வடக்குன்னு ஆன்சர் பண்ணும். காலைன்னு சொல்லியிருந்தா தெற்குன்னு போட்டுங்க. ஆனா இங்க சூரியனுக்கு எதிர் திசைன்னு மட்டும்தான் நமக்கு ஜென்ரலா கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஆன்சர் வந்து வடக்கு அல்லது தெற்கு. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் 83. ஒரு மனிதன் தெற்கு திசையை நோக்கி இருக்கிறான். அப்ப தெற்கு திசை. அப்ப இவர் இங்க பார்த்து நிக்கிறாரு. அவனுக்கு இடதுபுறம். ஓகேங்களா? அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அவருக்கு ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடு. ஓகேங்களா? நீங்க தெற்க பார்த்து நிக்கிறீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து இடது, இந்த சைடு வந்து இடது, இந்த சைடு வந்து வலது. அவன் இடதுபுறமாக 220 டிகிரி இடதுபுறமா திரும்புறங்கிறப்ப இந்த டைரக்ஷன்ல திரும்புறாரு. அப்ப அவர் வந்து 90 டிகிரி திரும்புறன்னு சொல்லியிருந்தா கிழக்கு பார்த்து நிப்பாரு. 180 டிகிரி திரும்புறன்னு சொல்லியிருந்தாங்கன்னா வடக்கு பார்த்து நிப்பாரு. இங்க வந்து 220 டிகிரிங்கிறப்ப இன்னொரு 40 டிகிரி தான் சேர்ந்து. ஏன்னா 90 பிளஸ் 40 220 டிகிரிங்களா? தற்பொழுது அவர் எந்த திசையை நோக்கி இருக்கிறார்னு கேட்டா இது எந்த டைரக்ஷன்? வட மேற்கு. ஓகேங்களா? 220 டிகிரி திரும்புறாரு. ஏன்னா இப்படி பார்த்து நிக்கிறாரு. 220 டிகிரி திரும்புறாரு அப்படின்னா இந்த டைரக்ஷன். ஓகேங்களா? இதுதான் 220 டிகிரி. ஏன்னா அப்படியே நேரா திரும்பினாருன்னா 180 டிகிரி. இன்னொரு 40 டிகிரி தான் எக்ஸஸா. ஓகேங்களா? அதான் 220 டிகிரி. 220 டிகிரிங்கிறப்ப இது எந்த டைரக்ஷனுங்க? இப்படி நேரா போனா வடக்கு, இப்படி நேரா இருந்துச்சுன்னா மேற்கு. அப்ப ரெண்டுக்கு நடுவுல வடமேற்கு. சி ஆன்சர். அடுத்து 84. ஏ என்பவர் ஒரு இடத்திலிருந்து ஒரு திசையை நோக்கி 1 கிலோமீட்டர் நடந்து. ஓகேங்களா? எந்த டைரக்ஷன்லாம் கொடுக்க கிடையாது. ஒரு திசையை நோக்கி 1 கிலோமீட்டர் நடந்து. அப்ப நம்ம எந்த டைரக்ஷன்? ஒரு இடத்துல வடக்கு நோக்கி. ஏ என்பவர் ஒரு இடத்துல இருந்து ஒரு திசையை நோக்கி 1 கிலோமீட்டர் நடந்து பின் இடது பக்கம். அப்ப இப்படி போயிட்டு இருக்கானா இடதுபுறங்கிறப்ப இந்த டைரக்ஷன் வரும். 1/2 கிலோமீட்டர் நடந்து பின் இடதுபுறம் திரும்பிங்கிறப்ப இந்த டைரக்ஷன் திரும்பி செல்கிறார். தற்பொழுது அவர் கிழக்கு திசை. ஓகேங்களா? இப்படி வரப்ப அவர் கிழக்குனா தற்போது அவர் கிழக்கு திசையை நோக்கி நடந்து சென்றால் தொடக்கத்தில் அவர் எந்த திசையை நோக்கி நடக்க தொடங்கினார்? அப்ப இப்படி போய் இப்படி வரவர் வந்து கிழக்குனா
இது கிழக்குனா அப்ப அதுக்கு நேர் ஆப்போசிட் அப்படியே வந்து மேற்கு தானே. அவர் எந்த திசையை நோக்கி நடக்க தொடங்கினார்? எந்த திசையை நோக்கி நடக்க தொடங்கினார்? அப்ப மேற்கு. ஏன்னா அவர் ஆரம்பிச்ச இடம் இது, முடிச்ச இடம் இது. முடிச்சது வந்து கிழக்கு திசையா இருந்துச்சுன்னா, முடிச்சது வந்து கிழக்கு திசையா இருந்துச்சுன்னா தொடங்கின இடம் இது மேற்கு. ஓகேங்களா? இதே கொஸ்டின் வந்து நீங்க டைரக்டா போட்டீங்கன்னாவே, இப்ப ஏ என்பது ஒரு இடத்துல இருந்து ஒரு நான் ஸ்டார்டிங்ல மேற்கு நோக்கி நடக்கிறேன், மேற்கு நோக்கி 1 கிலோமீட்டர் நடக்கிறேன். அங்கிருந்து இடது பக்கம் திரும்பி 1/2 கிலோமீட்டர், அங்கிருந்து இடது பக்கம் திரும்பி 1/2 கிலோமீட்டர் நடந்து, பிறகு அங்கிருந்து இடது பக்கம், ஓகேங்களா, அங்கிருந்து இடது பக்கம் திரும்பி நடந்து செல்கிறார். தற்பொழுது கிழக்குனா அப்ப இது இந்த டைரக்ஷன் கிழக்கு தானே. அப்ப நான் ஆரம்பிச்ச இடம் மேற்கு தானே. மேற்கு திசையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. ஏங்க சார், புரியுதுங்களா? நீங்க எப்படி போட்டீங்கன்னாலும் சரி, படம் வந்துச்சுன்னா இது கிழக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் அப்படியே மேற்கு தானே, அப்ப மேற்கு நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லி நீங்க முடிச்சிடலாம். அடுத்து 85. மோகன் என்பவர் பி என்ற இடத்திலிருந்து புறப்பட்டு மேற்கே, பி இங்க இருந்து ஆரம்பிச்சு மேற்கே 2 மீட்டர் தூரம் நடந்து செல்கிறார். பின் வலது பக்கம் திரும்பி, இப்படி போயிட்டு இருக்கானா வலது பக்கம், இந்த பக்கம் வலது பக்கம் திரும்பி 3 மீட்டர் தூரம் நடந்து சென்று, பின் இடது பக்கம், அப்ப இடது பக்கம்னா இந்த பக்கம் வரும், இடது பக்கம் திரும்பி 5 மீட்டர் தூரம் சென்று, இறுதியாக இடது பக்கம் திரும்பி 3 மீட்டர் நடந்து சென்று Q என்ற இடத்தை அடைந்தார். Q என்ற இடத்தை அடைந்தார். Q என்ற புள்ளியிலிருந்து பிங்கிற புள்ளி எவ்வளவு தூரத்துல இருக்கு? ஓகேங்களா? அப்ப இங்க 5 மீட்டர். அவர் ஆரம்பிச்சது இப்படி போறாரு, திருப்பி இப்படி வராரு, திருப்பி இப்படி வராரு, திருப்பி இப்படி வராரு. அப்ப இது நேர்கோடு அப்படியே. இங்க ஏன்னா இங்க வந்து 3 மீட்டர், இங்க 3 மீட்டர் நடக்கிறாருன்னா இங்கேயும் 3 மீட்டர் தான். அப்ப இது வந்து ரெக்டாங்கிள் தான் ஃபார்ம் பண்ணும். அப்ப இங்க 5 மீட்டர்னா இங்க 5 மீட்டர். அப்ப அவர் நடக்க தொடங்கினதுல இருந்து பில இருந்து Q எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா 5 + 2 7 மீட்டர். ஏன்னா இங்க 2 மீட்டர், இங்க 5 மீட்டர் தானே. இப்ப டோட்டலா 7 மீட்டர். பில இருந்து Q வந்து பாத்தீங்கன்னா 7 மீட்டர். புரியுதுங்களா? டைரக்ஷன் முடிஞ்சதுங்க. இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ஆனா ஒரே விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல நீங்க நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். இடது வலது, இந்த லெஃப்ட் சைடுனா நீங்களே உங்க கையை லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு பார்த்து நீங்க நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி கடைசி லைன் வரை படிச்சு ஆன்சர் பண்ணணும். ஏன்னா அவர் எந்த திசையை நோக்கி நடந்து கொண்டு இருக்க, நடக்க தொடங்கினது தற்பொழுது எந்த திசையில இருக்க, ரெண்டுக்குமே ஆன்சர் டிஃபரெண்ட் ஆகும். அதனால அதெல்லாம் கரெக்டா படிச்சு நீங்க ஆன்சர் பண்ணணும். இடது வலது கரெக்டா பார்த்து போட்டீங்கன்னா ஈஸியா இந்த டாபிக்ல ஸ்கோர் பண்ணிடலாம்.